ஒரு காலத்துல எல்லாம் கடைகளுக்கு போய் பொருள்கள் வாங்குறதே ரொம்ப அரிதாக இருந்துச்சு. ஏன்னா அடிப்படை தேவையான அரிசி பருப்பு எப்போவுமே வீட்டில் இருக்கும். வீட்டில் மொத்தமாக விளைய வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சந்தைகளுக்கு போகும்போது மொத்தமாக ஒரு மூடை அரை மூடைன்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. காய்கறிகள் தேவைப்பட்டால் வீட்டிலையே இருக்கும். வீட்டில் காய்கறி தோட்டம் போட்டிருப்போம், அதிலேருந்து பறிச்சுக்கலாம். இல்லை நம்ம தோட்டத்துலேருந்து வரும். இப்படி தான் கிராம வாழ்க்கை. அரிதாக சில இறைச்சி வாங்கிறது, சில பொருள்கள் வாங்குறதுங்கிறது கடைக்கு போவாங்க. இப்போ அப்படி இல்லை, எதுனாலும் கடைக்கு தான் போவாங்க. அப்பையும் கூட கடைகளுக்கு போனோம்னா 1/4 கிலோ கொடுங்க, அரை கிலோ கொடுங்க, 100 கொடுங்க, 50 கொடுங்கன்னு கேட்க கேட்க கடைக்காரர் கட்டி தருவார். அவர் கொடுக்குறது தான் நம்ம வாங்கிட்டு வரணும், பார்த்தெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ எல்லாம் மாறி போச்சு. சூப்பர் மார்க்கெட், ஷோரூமு எல்லாம் மாறி மாறி போச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கடுகுளுந்தம் பருப்பு வாங்கிட்டு வரலாம்னு ஷோரூமுக்கு போனோம்னா மொத்தமாக 30,000 ரூபாய்க்கு ஜாமான்களை வாங்கிட்டு வந்து இறக்குறோம். என்னங்க கடுகுளுந்தம் பருப்பு தானே வாங்க அனுப்பிச்சேன், நீங்கள் என்ன இதெல்லாம் வாங்கினீங்கன்னா? போனேன், ஒவ்வொன்றா வச்சுருந்தான். அது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கேன்னு வேணுங்கிற பொருளை விட வேணாம்னு இருக்கக்கூடிய பொருள்களை தான் அதிகமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் நிரப்பி வைக்கிறோம். அப்படி காலமாக மாறிப்போச்சு. ஷோரூம் காலம். ஒரு காருக்கு புக் பண்ணேன், ஒரு 2 வீலருக்கு புக் பண்ணேன் அப்படின்னா புக் பண்ண பிறகு தான் அங்கே தொழிற்சாலையிலேயே செஞ்சு வந்து சேர்றதுக்கு 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். இப்போ அதெல்லாம் கிடையாது. கடை விற்பனையகம், சேல் ஷாப் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஷோரூம் அப்படின்னு மாற்றிட்டான். உள்ளே போய் இறங்கினோம்னா ஆண்கள் பெண்கள் அலங்காரத்தை விட அந்த கார்களுக்கு ஸ்கூட்டர்களுக்கு பண்ணியிருக்க அலங்காரத்தை பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குது. லைட்டிங் என்ன, சினிமா செட்டிங்ஸ் மாதிரி போட்டு விற்கிறான். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வாங்கிடலாமா, ஓட்டிடலாமா, டெஸ்ட் ட்ரைவ் போகலாம், எல்லாம் பண்ணலாம். பிரமாதமாக இருக்குன்னு வச்சுங்களேன். காலம் கடந்து தாழ்த்தி வாங்குவதுங்கிறதெல்லாம் கிடையாது. பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி ஷோரூம். கண்டது தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிப்போச்சு. ஒரு கிராமத்து விவசாயி அவர் நகரத்துக்கு போனார். இப்போல்லாம் வீட்டு உபயோகப் பொருள்கள், வீட்டு சாதனங்கள், இயந்திர சாதனங்கள், மின்னியல் சாதனங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்கல்ல நகரங்களில். அதில் 2 3 நம்ம வீட்லேயும் வாங்கிட்டு வந்து போடுவோம் கிராமத்துலேயும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நகரத்துக்கு போய் இது மாதிரி ஒரு ஷோரூம்குள்ளே போய் நுழைஞ்சார். மிக்ஸி, கிரைண்டரு, வெட் கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷோரூமுக்கு போனார். ஷோரூம் தானே, அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றார். வேட்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு, கையில் ஒரு மஞ்சப்பையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றார். ஒரு சேல்ஸ்மேனுக்கு இவரை பார்க்குறது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. பொருள்களை பார்க்குறது இவருக்கு ஆனந்தமாக இருக்குது. அந்த சேல்ஸ்மேனுக்கு இவர் சைஸை பார்த்தா ஆனந்தமாக இருக்குது. வர்றா, முடி சீவி இருக்க அழகண்ணே, சட்டை போட்டிருக்க அழகண்ணே, வேட்டி கட்டிருக்க அழகண்ணேன்னு இவரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான் சேல்ஸ்மேன். அவர் போனார், இப்படி பார்த்தார், இப்படி பார்த்தார், அப்படி பார்த்தார். என்னங்க வேணும்னு சேல்ஸ்மேன் கேட்டார் அவர்கிட்ட. இருங்க சொல்லுவோம்ல அப்படின்னு சுற்றி சுற்றி வந்துட்டு கடைசியாக போய் நின்று இந்த வாஷிங் மிஷின் எவ்வளவு அப்படின்னு கேட்டார். யார்? விவசாயி. உடனே அந்த சேல்ஸ்மேனே உன் பேர் என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்டார். சேல்ஸ்மேன் என்னடா வாஷிங் மிஷின் எவ்வளோன்னு கேட்டால் உன் பேர் என்னன்னு கேட்குறான் அப்படின்னு. என் பேர் ஏழுமலை அப்படின்னா. ஏழுமலைக்கெல்லாம் வாஷிங் மிஷின் இங்கே விற்கிறது இல்லை, போயிட்டு வா அப்படின்னா. கோவம் வந்துடுச்சு. வேறு என்ன செய்கிறது? சேல்ஸ்மேன் சொல்கிறான், கோவமாக வெளியே வந்துட்டான். வெளியே வந்து யோசித்தான், ஒருவேளை நம்ம கிராமத்தா மாதிரி இருக்கிறதுனால நம்மளை வந்து நமக்கு பொருள் கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ. நேராக போனான், பேண்ட்டு சட்டையெல்லாம் வாங்கினான், நல்லா முடிகிடியெல்லாம் வெட்டிக்கிட்டு படித்தவன் மாதிரி பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி மறுநாள் அதே கடைக்கு வந்தான். அதே சேல்ஸ்மேனை பார்த்தா அவனுக்கு அடையாளம் தெரியலை. பார்த்தியா, நம்மளை பார்த்து சுற்றி சுற்றி வந்தான், இன்றைக்கி அடையாளம் தெரியாதனால அவன் பாட்டுக்கு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு இடத்துல போய் நின்னான். திருப்பி அதே சேல்ஸ்மேன் வந்தான். என்னங்க வேணும் அப்படின்னா. இந்த வாஷிங் மிஷின் எவ்வளவு அப்படின்னா. ஏழுமலைக்கெல்லாம் நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் விற்கிறது இல்லை அப்படின்னு படக்குன்னு அந்த சேல்ஸ்மேன் சொல்லிட்டான். என்னடா இது, நேற்று கிராமத்தானா வந்தால் இன்றைக்கி டவுன் ஆசாமியாக வந்தாலும் பேரை கரெக்டாக சொல்லிட்டானே அப்படின்னு கோபமாக வெளியே போயிட்டான். மறுநாள் மாறு வேஷத்தில் போவோம், எப்படினாலும் கண்டுபிடிச்சிடறான்னு ஒரு சிங்கு மாதிரி வேஷம் போட்டு டர்பன்லாம் வச்சு திருப்பி போனான். அந்த சேல்ஸ்மேனை இவனாக வம்பா கூப்பிட்டு
இந்த வாஷிங் மிஷின் எவ்வளவு அப்படின்னு கேட்டான். டேய் ஏழுமலை, அதுங்களையும் பழக்கமாயிட்டான், நெருக்கமாயிட்டான். டேய் ஏழுமலை, நீ சிங்கு மாதிரி வேஷம் போட்டால் எனக்கு தெரியாது நினைக்கிறியா? உனக்கு வாஷிங் மிஷின்லாம் விற்கிறதில்ல போடா அப்படின்னா. ஏய் நீ எப்படிடா கண்டுபிடிக்கிற? முதல்ல நான் கிராமத்தானா வந்தேன், நேற்று பேண்ட் ஷர்ட்டை போட்டு படித்தவனா வந்தேன், இன்றைக்கி சிங்கு வேஷம் போட்டு வந்திருக்கேன், ஏழுமலைன்றதை எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டான். ஏண்டா டேய், ஃப்ரிட்ஜை போய் வாஷிங் மிஷின் கேட்குறேன், உலகத்தில் ஏழுமலையை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னா பாருங்கள், கூத்து தான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.